எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் நம்முடைய எல்லா பலவீனங்களிலிருந்தும் நம்மை விடுவித்து நம்மை பலமுள்ளவர்களாக மறுரூபப்படுத்த விரும்புகிறார். இன்று உங்களை பலப்படுத்த போகிறார். அவருடைய வல்லமையினால் உங்களை நிரப்ப போகிறார். ஆண்டவர் உங்களை உயிர்ப்பித்து வல்லமையினால் நிரப்பி உங்களை கனம் பண்ண போகிறார். அதற்கேற்ற ஆசீர்வாதம் இன்று உங்கள் மீது இறங்குகிறது. வேதத்திலே 1 கொரிந்தியர் 1:27 வாசித்து பாருங்கள். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். இதான் ஆண்டவர். இன்னும் பாருங்க, பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். God chooses only the foolish and the weak. ஆண்டவர் பைத்தியக்காரர்களையும் பலவீனமான மக்களையும் தான் அவர் தெரிந்து கொள்கிறார். இவங்களுக்கு தான் அழைப்பு. பலம் உள்ளவர்கள், ஞானம் உள்ளவர்கள் எல்லாம் பெருமையினால் நிரம்பி நான் பாரு மேல வந்துட்டேன் என்று சொல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள். எனக்கு கடவுள்லாம் வேண்டாம், கடவுள் அப்படின்னு ஒருத்தரும் கிடையாது, கடவுளை நம்புகிறவன் பலவீனன் என்று உலகம் சொல்லுகிறது. கடவுளை நம்புகிறவன் பைத்தியக்காரன் என்று உலகம் சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அப்படிப்பட்ட பைத்தியக்காரர்களையும் அப்படிப்பட்ட பலவீனரையும் தான் அவருடைய பிள்ளைகளாக அவர் தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொண்டு என்ன செய்கிறாராம்? பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி அவர்களை அவருடைய ஞானத்தினால் நிரப்புகிறார். பைத்தியக்காரர்களை அவருடைய ஞானத்தினால் நிரப்புகிறார். உலக ஞானம் அழிவுக்குரிய ஞானம். சமீபத்திலே பல சோக கதைகள். பிஸ்னஸ் பீப்புள் பெரிய காஃபி எம்பையர் கட்டினார். நிறைய ஸ்டோர்ஸ், பயங்கர செழிப்பு, எல்லாரும் போற்றினார்கள். இட் வாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். நான் திடீரென்று ஒரு நாள் அவர் உயிரை மாய்த்து கொண்டார். இந்த ஃபைனான்ஷியல் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியல, மாய்த்து கொண்டார். இன்னொருத்தர் அதே மாதிரி பெரிய பிஸ்னஸ்மேன், சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் பர்சன். அவர் ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட்டில் இருந்தார். ஒரு நாள் ரெய்டு வந்தது. ரெய்டு வந்தவுடன் உள்ளே போனார். துப்பாக்கி எடுத்து தலையில வைத்து தன்னையே சுட்டு கொண்டு செத்து போனார். ஞானம் உள்ளவர்கள் இவ்வளோ பெரிய எம்பையரை கட்டினாங்க. ஆனால் பாடு வந்த பொழுது, தவறான குற்றச்சாட்டு வந்த பொழுது, நம்ம பேரெல்லாம் நாசம் பண்றாங்களே, தவறா நாசம் பண்றாங்களே என்ற வேதனையில் இனி நம்ம வாழ முடியாது, பேர் கெட்டு போச்சுன்னா எப்படி வாழ முடியும் என்று சொல்லி மனைவி பிள்ளைகளை விட்டுவிட்டு அவரை நம்பி இருந்த எல்லா ஸ்டாஃப் குடும்பத்தினரை விட்டுவிட்டு தன்னையே மாய்த்து கொண்டார். எனக்கு அருமையானவர்களே, இதுதான் உலகம். உலகம் எப்படிப்பட்டதுதான். அதனால நமக்கு ஒரு வல்லமுள்ள தேவன் வேண்டும். We need a God who will give us victory over every injustice, over every problem, over every situation. அதான் ஞானம். ஆண்டவருடைய ஞானம் வரும் பொழுது பொல்லாத மனிதர்கள், பொறாமை பிடித்த மனிதர்கள், வஞ்சக மனிதர்கள் விதமாக வந்து நம் பெயரை கெடுக்கும்படியாக தவறான குற்றச்சாட்டை சொல்ல வருவார்கள். பெயரை கெடுப்பார்கள். தவறாக யூடியூப்ல போட்டு கெடுப்பார்கள். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக சொல்லுவார்கள். ஆனால் கர்த்தருடைய ஞானம் வரும். அந்த நேரத்திலும் அவைகள் அனைத்தின் மீதும் நாம் உயரத்தக்கதாக ஆண்டவர் நம் மூலம் பைத்தியக்காரர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள், பலவீனர் என்று சொல்லப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்து அவர் நம்மை உயர்த்துகிறார். 1 கொரிந்தியர் 10:13 படி எல்லாவற்றிலும் தப்பித்துக் கொள்ளும்படியான
போக்கை அவர் உருவாக்குகிறார். நீதியான வாழ்க்கை வாழும் பொழுது, நியாயமான விதத்திலே வாழும் பொழுது, என்னதான் இவ்விதமான போராட்டங்கள் வந்தாலும் நாம் அவைகள் அனைத்தின் மீதும் உயரத்தக்கதாக ஆண்டவர் உதவி செய்வார். ஆண்டவர் உதவி செய்வார். தைரியமாக இருங்கள். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றினின்றும் அவனை விடுவிப்பார். நீதிமான் 7 முறை விழுந்தாலும் 7 முறை அல்ல 70 முறை அவன் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு வருவான். நிச்சயமாகவே அந்த கிருபையை கர்த்தர் கொடுப்பார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். ஆண்டவருடைய வல்லமையினால் ஞானத்தினால் நிரம்பி இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய பலத்தினால் நிரம்பி இருக்கும் பொழுது, ஆகவே இயேசு நமக்கு வேண்டும். அவரே நமக்கு ஞானமும் அவரே நமக்கு பலமுமாக இருக்கிறார். தைரியமாக இருங்கள். ஏசாயா 9:6 படி அவர் வல்லமுள்ள தேவன், நம்மோடு இருப்பார். சமாதான பிரபு எல்லா நிலைமையிலும் சமாதானமாயிருந்து உயர எழும்பும்படி செய்வார். ஒரு தீங்கும் நம்மை மேற்கொள்வதில்லை. ஒரு பொல்லாத மனிதனுடைய வஞ்சக செயலும் தவறான குற்றச்சாட்டும் நம்மை அழுத்துவதில்லை. நாம் உயர எழும்புவோம். with the power of God. இந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு என்று தருவாராக. அதற்காக உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இயேசுப்பா, தயவாக சுவாமி, உமது பிள்ளைகளுக்கு பைத்தியக்காரன், பலவீனன் என்று யார் குற்றம் சாட்டினாலும், யார் கேலி செய்தாலும், அந்த நிலைமையில் அவர்களை உயர்த்தும்படி நீர் வந்திருக்கிறீர். உயர்த்தும்படி வந்திருக்கிறீர். உன் தலையை நான் உயர்த்துவேன் என்று சொன்னீர். அப்படி செய்யும், அப்படி செய்யும். வேண்டிய ஞானத்தை தாரும். எல்லா சூழ்நிலையிலும் இந்த போராட்டங்கள் மத்தியிலே உயரத்தக்கதான ஞானத்தை தாரும். செய்யத்தக்கதான கிருபை வரங்களை தாரும். பலத்தை தாரும் அப்பா. இன்னும் பெரிய காரியங்களை கட்டி எழுப்ப, இன்னும் பெரிய காரியங்களை செய்ய, இன்னும் பெரிய விதத்திலே வேலையிலே, வாழ்க்கையிலே, குடும்பத்திலே உயர அவர்களுக்கு உமது வல்லமையை தாரும். நீர் வல்லமையின் தேவன். வல்லமையை தாரும். சமாதானத்தோடு உயரும்படி செய்யும். இனி தீங்கு அவர்களை தொடக்கூடாது, தொடக்கூடாது, தொடக்கூடாது. அவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ரமோஷனை கொடுக்கணும். ஆட்டோமேட்டிக்காக அவர்களுக்கு உரியவைகளை எல்லாம் கொடுக்க வேண்டும். ஆட்டோமேட்டிக்காக தவறாக அவர்களுக்கு விரோதமாய் வந்த குற்றச்சாட்டின் மத்தியிலே அவர்களுக்கு கனமும் செழிப்பும் சமுதாயத்திலே வரும்படி செய்யும். அவர்கள் நியாயமானவர்கள், நீதியானவர்கள் என்பதை நிரூபியும். அவர்களுக்கு வெற்றியை தாரும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி, கொடாகுடி நன்றி. ஆசீர்வாதத்தை அவர் மீது வைத்து சமாதானத்தோடு அதை சுதந்திரிக்க அருள் புரியும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆமென். God bless you richly and abundantly. இயேசு அழைக்கிறார் வாட்ஸ்அப் சேனல் செயல்பட்டு வருகிறது. அந்த வாட்ஸ்அப் சேனலை நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க. ஒவ்வொரு நாளும் அதிலே வரும் செய்திகளை, பாடல்களை, ஜெபங்களை கேட்டு பாக்கியம் பெறுங்கள். இப்பொழுது நீங்கள் பார்க்கும் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணீங்க. இந்த வாட்ஸ்அப் சேனலை டவுன்லோட் பண்ணி அனுபவிங்கள். இயேசு அழைக்கிறார் புனித வெள்ளி சிறப்பு கூட்டம். உங்கள் அன்பு சகோதரி டாக்டர் ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் கலந்து கொண்டு தேவ செய்தி வழங்கி பிரார்த்தனை ஏறெடுக்க உள்ளார். எத்தனை பாடுகள், எத்தனை துன்பங்கள், குடும்பத்துக்குள்ளே பிரிவினை, கசப்பு, டைவர்ஸ், இன்னும் கல்யாணமாகாத நிலைமை, என்னென்ன பாரத்தோட நீங்க வந்திருக்கிறீங்களோ, நமக்கு மீட்பை கொடுக்கத்தான் இயேசு சிலுவையில் தன்னையே அர்ப்பணித்தார். நான் குடும்ப சமாதானம் இல்லாம தான் வந்தேன். நான் என்னுடைய அம்மா வீட்டுக்கு நான் கிளம்பி போக போறேன் அப்படின்னு நான் சொன்ன நேத்து நைட்டு பிரேயர் மீட்டிங்ல சொன்னாங்க. சண்டை போட்டு கொண்டிருந்த பிரிந்திருந்த குடும்பத்தை எத்தனையோ வருஷத்துக்கு ஒன்றாய் சேர்த்த ஆண்டவர் இன்று நம்ம மத்தியில இருக்கிறார். அதே மாதிரி நான் இனிமே என் கணவரை விட்டு போக மாட்டேன். கர்த்தர் என்னோட பேசினாருன்னு நான் உணர்ந்தேன். புனித வெள்ளி கதையின் முடிவு அல்ல, இது நம்பிக்கையின் ஆரம்பம். ஏப்ரல் 3 வெள்ளிக்கிழமை காலை 11 மணிக்கு. இடம்
டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஜெபகோபுரம் 16, டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் சாலை, சென்னை 28. மறந்து விடாதீர்கள், இயேசு அழைக்கிறார் புனித வெள்ளி சிறப்பு கூட்டம். யாவரும் குடும்பமாய் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லுங்கள்.